பீகாரில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் நடத்திய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்று சொல்லக்கூடிய வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தம் நடவடிக்கையை பீகாரில் செய்ததை போல நாடு முழுவதும் மேற்கொண்டால் அது மிகப்பெரிய அளவில் வாக்குரிமை பறிப்புக்கு வழிவகுக்கும் என்று எச்சரித்திருக்கிறார். அதே நேரத்தில் இந்த தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இந்த மாதிரி தப்பா ஒரே பேரு ஒரே முகவரியில பல வாக்காளர் சேர்க்கிறது அப்படின்றத செஞ்சாங்கன்னா ஒரு மாநிலத்துக்குள்ள அதை கண்டுபிடிக்கக்கூடிய சாப்ட்வேர் இருந்துச்சு. அதை மக்களவை தேர்தலில் கூட அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க. பட் தே ஹேவ் நாட் டெப்ளாய்டு திஸ் இன் பீகார். இங்கே எஸ்ஐஆர் நடவடிக்கை மேற்கொண்டிருந்த போது இந்த போலி வாக்காளர் இரட்டை பதிவு அப்படிப்பட்ட பதிவுகளை கண்டறியக்கூடிய அந்த மென்பொருளை நடைமுறைப்படுத்தவில்லை, பயன்படுத்தவில்லை என்று இவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அப்படி ரிமூவ் பண்ணாதனால் விளைவு என்ன அப்படின்னா 243 சட்டமன்ற தொகுதிகளில் நீங்க பாத்தீங்கன்னா இப்படி டூப்ளிகேட் என்ட்ரி மட்டும் இப்பவும் இந்த கட்டத்தில் ஃபைனல் லிஸ்ட் வெளியாயிடுச்சு. 14,35,000 பேர் டூப்ளிகேட் என்ட்ரிஸ். வாக்குரிமைன்றது விடுதலையின் மூலம் நமது மக்களுக்கு நமது தலைவர்கள் பெற்று தந்த உரிமை. வெறும் மைதான். அங்க போயிட்டு பார்த்தா நமக்கு என்ன ஆகுது, மை வைக்க இல்ல, நீ இல்ல வாக்காளர் பட்டியல போய்கிட்டே இருக்க. வணக்கம் தோழர்களே, ரோசா செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். பீகாரில் அந்த காங்கிரஸ், ராஷ்டிரிய ஜனதாதளம் கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய எம்எல் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தலைவர்னு வச்சுக்கோங்களேன், தீபாங்கர் பட்டாச்சாரியா ஒரு முக்கியமான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்றது பார்த்தீங்க அப்படின்னா, இப்பொழுது பீகாரில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் நடத்திய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்று சொல்லக்கூடிய வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தம் நடவடிக்கையை பீகாரில் செய்ததை போல நாடு முழுவதும் மேற்கொண்டால் அது மிகப்பெரிய அளவில் வாக்குரிமை பறிப்புக்கு வழிவகுக்கும் என்று எச்சரித்திருக்கிறார். மிக கடுமையான எச்சரிக்கை. அது போட்டியிடுகின்றார். அந்த கூட்டணியில், அந்த எதிர்கட்சி கூட்டணியில், ராஷ்டிரிய ஜனதாதளம் காங்கிரஸ் கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த கட்சி 39 இடங்களை பெற்று போட்டியிடுகிறது. மிக வலிமையான சக்தி அது. உழைப்பாளர்கள், மற்றபடி இந்த சிறுபான்மையினருடைய வாக்குகளை அதிகமாக பெற்றிருக்கக்கூடிய ஒரு கட்சி அது. குறிப்பாக தெற்கு பீகாரில் ஒரு பலம் வாய்ந்த சக்தி அந்த கட்சி. அப்படிப்பட்ட கட்சியினுடைய தலைவர் தீபாங்கர் பட்டாச்சாரியா இதை சொல்லியிருக்கின்றார். எந்த அடிப்படையில் என்று பார்த்தால், இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கிய தகவலை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். அதாவது தேர்தல் ஆணையம், அதாவது ஒரே பெயர், தந்தையினுடைய பெயர், முகவரி, அது ஒருவருடைய பெயரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதே பெயர், வயது, தந்தையின் பெயர், முகவரி அதே மாதிரி வேற ஒருத்தர் பதிவு செஞ்சா அதை கண்டுபிடிச்சு அதை லாக் பண்ணி அதை காஷன் பண்ணக்கூடிய ஒரு மென்பொருள் தேர்தல் ஆணையம் உருவாக்கி வைத்திருக்கிறது. அதை கடந்த மக்களவை தேர்தலில் பயன்படுத்தி இருக்கிறது என்று ஒரு செய்தியை ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் என்கின்ற ஒரு இணையதளம், அதனுடைய பத்திரிகையாளர்கள் 2 பேர், ஆயுஷி கார் அண்ட் விஷ்ணு நாராயணன் ஆகிய இருவரும் சேர்ந்து அந்த ஆய்வை செய்து அந்த அறிக்கையை கொடுத்திருக்கிறார்கள். அதாவது எங்கிருந்து வேணாலும் பண்ணட்டும். இப்போ நேஷனல் எலக்டோரல் ஓட்டர்ஸ் சர்வீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப் இருக்குது தேர்தல் ஆணையத்தில். அந்த மாதிரி கருடான்ற ஒரு ஆப் இருக்குது. இதில் வந்துட்டு ஃபார்ம் 6, ஃபார்ம் 7 இதெல்லாம் டவுன்லோட் பண்ணி ஒருத்தர் தங்களுடைய பேரை ஆட்டோமேட்டிக்காக சேர்த்துக்கிறலாம். அதே நேரத்தில் அதை பயன்படுத்தி வேற ஒருத்தருடைய பேரை நீக்கலாம். அப்படியெல்லாம் நீக்கப்பட்டதெல்லாம் தான் நடந்த இடத்தெல்லாம் நம்ம பார்த்தோம். கர்நாடகாவில் கல்புர்கி அப்படின்ற அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அசம்பிளி செக்மெண்ட்ல அது நடந்திருக்குது. 6000 பேர் நீக்கிருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம வந்துட்டு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். நாடு முழுவதும் இப்படி நீக்கிறாங்க. நம்மளுக்கு எங்க இருந்துன்னு தெரியாது. அதான் நான் சொல்றேன், 2019 தேர்தலுக்கு முன்னாடி நாடு முழுவதும் 12,70,00,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்றது இந்த மாதிரி தேர்தல் ஆணையமே அதனுடைய இணையத்தில் வைத்திருக்கக்கூடிய சாப்ட்வேர்ல தான் அதை பண்றாங்க. அதே நேரத்தில் இந்த தேர்தல் ஆணையத்துக்கிட்ட
இந்த மாதிரி தப்பா ஒரே பேரு ஒரே முகவரியில பல வாக்காளர் சேர்க்கிறது அப்படின்றத செஞ்சாங்கன்னா ஒரு மாநிலத்துக்குள்ள அதை கண்டுபிடிக்கக்கூடிய சாஃப்ட்வேர் இருந்துச்சு. அதை மக்களவை தேர்தலில் கூட அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க. பட் தே ஹேவ் நாட் டெப்ளாய்டு திஸ் இன் பீகார். இங்கே எஸ்ஐஆர் நடவடிக்கை மேற்கொண்டிருந்த போது இந்த போலி வாக்காளர் இரட்டை பதிவு இல்லாட்டி 3 முறை பதிவு பண்றது நிறைய இருக்கு இல்லையா? அப்படிப்பட்ட பதிவுகளை கண்டறியக்கூடிய அந்த மென்பொருளை நடைமுறைப்படுத்தவில்லை, பயன்படுத்தவில்லை என்று இவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இதுல இன்னொன்னு என்னன்னா, ஈரோ நெட் அப்படின்னு சொல்லிட்டு எலக்டோரல் ரோல் ஆபீசர் அவங்க வந்துட்டு இந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி பயன்படுத்தி அவங்க எந்த இடத்துல அந்த வாக்காளர் சேர்க்கை வாக்காளர் நீக்கம் இதெல்லாம் பண்றாங்களோ அந்த இடத்துல இதை பயன்படுத்துறதுக்கான ஒரு உரிமையை தேர்தல் ஆணையம் தரவில்லை. அதை அவங்களே சொல்லியிருக்காங்க. அந்த மாநிலத்தை சேர்ந்த சில தேர்தல் அதிகாரிகள், பூத் ஏஜென்ட்ஸ் அவங்களே சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி தேர்தல் ஆணையம் செய்யல. இப்படி செய்யாதனுடைய விளைவு என்ன? இதான் ரொம்ப முக்கியம். அப்படி ரிமூவ் பண்ணாதனால் விளைவு என்ன அப்படின்னம்னா, 243 சட்டமன்ற தொகுதிகளில் நீங்க பாத்தீங்கன்னா இப்படி டூப்ளிகேட் என்ட்ரி மட்டும் இப்பவும் இந்த கட்டத்தில் ஃபைனல் லிஸ்ட் வெளியாயிடுச்சு. 14,35,000 பேர் டூப்ளிகேட் என்ட்ரிஸ், டபுள் என்ட்ரின்னு வச்சுக்கோங்க, இல்லை டூப்ளிகேட் என்ட்ரிஸ் வச்சுக்கோங்க. ஆஃப் தீஸ் 3.4 lakh entries are exact matches on all 3 demographic parameters. அதில் 3.4 லட்சம் வாக்காளர்கள் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கிறாங்க? என்னன்னா ஒரே பேரு, ஒரே உறவினர் பேரு, ஒரே வயசு. இப்ப இந்த சாஃப்ட்வேரை போட்டு இதை கண்டுபிடிச்சா ரிமூவ் பண்ணிடலாம். ஆனா டெப்ளாய் பண்ணல. யாருக்காக பண்ணல? தேர்தல் ஆணையம். உங்களுக்கே தெரியும். அது மட்டுமல்ல தோழர்களே, 20 ஒரே முகவரியில 20க்கும் மேற்பட்ட வாக்குகள் சேர்த்து பதிவு செய்திருப்பது இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கையின் போது பீகாரில் பரவலாக நடந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் நீங்க சில செய்திகள் நீங்க பார்த்திருப்பீங்க. அதாவது பீகார் முழுவதும் இப்படி ஒரே ஒரு வீட்டு முகவரியில 20 பேர் முதல் 650 பேர் வரை ஒரே அட்ரஸ்ல பதிவு பண்ணாங்க. நான் ஒண்ணு சொல்லியிருந்தேன், ஒரே அட்ரஸ் அதுல பாத்தீங்கன்னா 969 பேர் ஒரே அட்ரஸ்ல ஒரு கிராமத்தில் இருந்த அனைத்து பேரையும் பதிவு செஞ்சிருக்காங்க. இன்னொரு ஒரே அட்ரஸ் அந்த 1000 சொச்சம் பேரு, ஆனா அந்த சொன்ன அந்த அட்ரஸ்ல வீடே இல்லை. இந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 10 பூத்துல மட்டும் பாத்தீங்கன்னா 10 பூத் ஏரியாஸ், அதாவது ஒரு சட்டமன்ற தொகுதிகளை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2.25 லட்சம் ஓட்டுக்கு மேல இப்படி சேர்க்கப்பட்ட ஓட்டுகள். இதெல்லாம் வந்துட்டு நீங்க எப்படி நீங்க கற்பனை பண்ணுவீங்க? சரியா தப்பான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஒரு சாதாரண உச்ச நீதிமன்றம் சொல்லுது இல்ல, அபிடவிட் தாக்கல் பண்ணுங்க, ஆதாரத்தை கொடுங்கன்னு. எப்படி இந்த ஆதாரத்தை நம்ம எடுக்கிறது? ஒரு ஊர்ல இந்த மாதிரி ஒரே இடத்துல இவ்வளவு பேர் பதிவு செஞ்சிருக்கிறீங்கன்றது தெரியும். இது தப்பா ரைட்டா அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? எல்லாருமே பண்ணியிருக்காங்க. ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் பண்ணியிருக்கு, எல்லா கட்சிகளும் பண்ணியிருக்கு. நான் சொன்ன சிபிஎம் கட்சி எம்எல் அவங்க பண்ணியிருக்கிறாங்க, எல்லாரும் பண்ணியிருக்காங்க. ஆனா அதற்கான ஆதாரம் இதெல்லாம் தப்புன்றது எங்க இருந்து நம்ம வந்துட்டு எப்படி கண்டுபிடிச்சு எப்படி சொல்றது? இப்படி கிளஸ்டர்டு கொத்தாக சேர்க்கப்பட்ட வாக்காளர்கள் மட்டும் பாத்தீங்க அப்படின்னம்னா more than 1.32 crore voters of different families, caste, communities were bundled and registered in groups of 20 or more at dubious and fictitious addresses in the final Bihar list. பீகாரில் வெளியிடப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியலில் இவ்வாறு 20க்கும் மேற்பட்டவர்கள் ஒரே முகவரியில் கொத்தாக பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களினுடைய மொத்த எண்ணிக்கை 1,32,00,000. 7,42,00,000 1,32,00,000 இப்படிப்பட்டவர்கள். அப்ப அங்க தேர்தல் நடத்துறதுனால என்ன பலன், என்ன சரியா வரும்? யோசிச்சு பாருங்க. இதே மாதிரி இப்ப இந்த ரிப்போர்ட்ல இருக்கக்கூடிய அந்த நேர்த்தியை வந்துட்டு நான் எப்படி ஒத்துக்கிறேன் அப்படின்னம்னா, இதை பற்றி புத்தகம் எழுதினவன் 2019 வாக்கேந்திர சூழ்ச்சி மக்களாட்சி நிகழ்ச்சி அதில் நான் சொல்லியிருக்கேன். அதுல அவங்க என்ன பண்ணிருக்காங்க, நேர்பாப் அப்படின்னு சொல்லிட்டு நேஷனல் எலக்டோரல் ரோல் பியூரிஃபிகேஷன் போர்ட்டல்
அது ஒரு போர்ட்டல். அந்த நேர்பாப்புன்றது என்னன்னா, போலி வாக்காளர்கள், இப்படிப்பட்ட வாக்காளர்கள் டபுள் என்ட்ரி இதெல்லாம் நீக்கிறதுக்கான அது வந்துட்டு ஒரு சாஃப்ட்வேர், மென்பொருள். ஆனா அதை வச்சு என்ன பண்ணிருக்காங்க, லட்சக்கணக்கான பேர் நீக்கி இருக்கிறாங்க அப்படின்ற விவரம் வடக்கு வரைக்கும் போன, ஆந்திரால தெலுங்கானால நடந்ததை வடக்கு வரைக்கும் போன விடயத்தை நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. அப்போ நீங்க நல்லா கவனிங்க, இந்த இருமுனையும் கூர்த்திட்டிய கத்தி அப்படின்ற மாதிரி என்ன நோக்கத்துக்கு தேர்தல் ஆணையம் செஞ்சிச்சு? ஒண்ணு, போலி வாக்காளர்களை நீக்கிறதுக்கான ஒரு மென்பொருளா அது இருக்கணும், சாஃப்ட்வேரா இருக்கணும். இல்ல திருட்டுத்தனம் பண்றதுக்கு ஏற்ற மாதிரியான ஒண்ணா இருக்கணும். நான் பார்த்த வரைக்கும் அது வாக்காளர்களை நீக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்குது. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இத பாருங்க, இதுல என்ன சொல்றாரு அப்படின்னம்னா, இன் 2016, அதே இயர் தான் நானும் சொல்லியிருக்கேன், the then chief election commissioner Dr. Nasim Zaidi announced the National Electoral Roll Purification SIP NERP 2006. It was launched by the commission to improve the fidelity of the rolls, நம்பகத்தன்மை, fidelity of the rolls by effective use of information and technologies அப்படின்னு சொல்றாரு. ஆனா அங்க நடந்தது என்ன அப்படின்னா அது வேற. நீக்கி இருக்கிறாங்க, கொத்து கொத்தா நீக்கி இருக்கிறாங்க. அப்போ எப்படி இது ரெண்டுமே நடக்க முடியுமா ஒரு சாஃப்ட்வேர்ல? எப்படி இருக்கு பாருங்க. அப்ப நிறைய இடம் டார்க் ஏரியாஸ். என்னதான் அந்த தேர்தல் ஆணையம் செய்த ரகசியமா அப்படின்றது நமக்கு இதுதான் அப்படின்றது நம்மளுக்கு தெரியவே இல்லைங்க. ஏகப்பட்ட விடயங்கள் இந்த மாதிரி இருக்குது. ஈரோநெட் அப்படின்ற ஒன்றத்தை வச்சுக்கிட்டு மாநில அளவில் இவ்வாறு தவறாக பதிவு செய்யப்பட்ட, இரட்டை பதிவுகள் செய்யப்பட்ட வாக்காளர்களை நீக்குவதற்கான, இரட்டை பதிவுக்கு மேலேயாம் வாக்காளர்களை கண்டுபிடிச்சு நீக்குவதற்கான ஒரு வழிமுறை, அந்த அந்த தொழில்நுட்பம், அந்த சாஃப்ட்வேரு ஏன் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட எலக்டோரல் ஆபீசருக்கு தரதில்லை? எல்லாம் இருக்கு, நீங்களும் போய் பார்க்கலாம். அது என்ன தலைப்புல போட்டிருக்காங்கன்னா, ECI எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஸ்கிப்டு இட்ஸ் ஃப்ராட் பஸ்டிங் சாஃப்ட்வேர் flooding Bihar voters roll with lakhs of suspected duplicates அப்படின்னு சொல்லி போட்டு அந்த செய்தி வந்துருக்கு. அந்த லிங்க் தான் இருக்கு, நீங்க பார்த்துக்கங்க. அப்போ தோழர்களே, இங்க நீங்க பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒரு பெரிய லெவல்ல வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் வந்துட்டு என்ன சொல்லி உச்ச நீதிமன்றத்தில், இந்த SIR ப்ரொசீஜரின் மூலம் வாக்காளர் பட்டியலை தூய்மைப்படுத்தி விட்டோம்னாங்க. எவ்வளவு பெரிய பொய்ய பச்சையா ஞானேஷ்குமார் சொல்றாரு பாருங்க கோர்ட்டுக்கிட்ட. கோர்ட்டு ஏத்துக்குது, இதை எல்லா இடத்துலையும் செய்யுங்க அப்படின்னு சொல்லுது. இந்த அனுபவத்தை வச்சு, பீகார் அனுபவத்தை வச்சு எல்லா இடத்துலையும் நீங்க செய்யுங்க அப்படின்றாங்க. பீகார் அனுபவம் இப்படி இருக்குது, சிரிப்பா சிரிக்குது. யோசிச்சு பாருங்க மக்களே. வாக்குரிமைன்றது விடுதலையின் மூலம் நமது மக்களுக்கு நமது தலைவர்கள் பெற்று தந்த உரிமை. மை வெறும் மைதான். அங்க போயிட்டு பார்த்தா நமக்கு என்ன ஆகுதுன்னு தெரியாது. மை வைக்க இல்ல, நீ இல்ல வாக்காளர் பட்டியல போய்கிட்டே இருக்கு, அவ்வளவுதான். எல்லாமே இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா, இந்த வாக்காளர் ஓட்டு போட்டதை பார்க்கலாம் இல்லையா, அதை பார்க்குற அந்த சீட்டு எண்ண மாட்டேன், அது அடுத்தபடியா. அதுல வந்துட்டு நான் போட்ட சின்னம் இல்லாத வேற ஒரு சின்னம் தெரியுது, அதுக்கு என்ன, நான் அடுத்த 2 பேரை நான் ஆராய்வேன். அங்க சரியா இருந்ததுன்னா உன் மேல வழக்கு போடுவோம், நீ 6 மாசம் உள்ள போக வேண்டியது இருக்கும். இதுல ஏதாவது மக்களே, இந்த தேர்தல் ஆணையம் செய்யற ஏதாவது வேலை நமக்கானதா, நம்முடைய வாக்குரிமை பாதுகாக்கிறதா இருக்குதா? உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளே, ஓ லார்ட்ஸ், உங்களால இந்த தேர்தல் ஆணையம் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய வேலைகள்ல நேர்மை இருப்பதாக உணர முடிகிறதா? எல்லாத்துக்கும் ஆதாரம் கொடுன்னு கேட்குறீங்களே, உங்களால இதெல்லாம் உணர முடியலையா? எதனால வச்சுக்கிட்டு ஒருத்தருடைய வாக்காளர் பட்டியலில் தன்னுடைய பேரை சேர்த்துக்கிற இடத்துலயே, தன்னுடைய பேரை ரிமூவ் பண்ணிக்கூடிய இடத்துலயே வேற ஒருத்தருடைய பேரையும் ரிமூவ் பண்றதுக்கான வசதி இருக்கிறது தானே அந்த ஆலந்து அப்படின்ற அந்த சட்டப்பேரவை தொகுதியினுடைய முடிவுகளை வந்துட்டு, கண்டுபிடிப்புகளை வந்துட்டு வெளிப்படுத்துச்சு. அதற்கான ஆதாரத்தை கொடுக்க தவறுது தேர்தல் ஆணையம். அதனால நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். அப்ப நீதிபதிகளே, இதெல்லாம் என்னது? இந்த நாட்டினுடைய ஜனநாயக அமைப்பு கேள்விக்குரியதாகவும் ஆயிடுச்சுன்னா ஒட்டுமொத்த ப்ராசஸும் தப்புன்னு தானே அர்த்தம். அது எப்படி மக்களுக்கு பலன் அளிக்கும்? இந்த இதை படிச்சு பாருங்க மக்களே, தயவு செய்து படிச்சு பாருங்க.
4 பேரோட இதை எடுத்து பேசுங்க, இதை பகிருங்க. எவ்வளவு பெரிய ஆபத்தான ஒரு நடவடிக்கை இது பண்ணிட்டு தேர்தல் ஆணையர் சொல்றாரு பியூரிஃபிகேஷன் ஆக்டிவிட்டிஸ் நல்லா பண்ணிருது, எனக்கு முழு திருப்தி இருக்குதுன்றாரு அவர். இதை படிங்க. இவங்க மேல வழக்கில் ஒரு போடலங்காயும் கிடையாது, யார் மேலேயும் கிடையாது, புத்தகத்தில் என் மேலேயும் கிடையாது. ஆனா இந்த செய்தி நம்ம போடுறோம்ல, உடனே தேர்தல் ஆணையம் வந்துட்டு கூட ஒரு அட்டாச்மெண்ட் கொடுத்துறோம், எப்படி நாங்களாம் கரெக்டா இருக்குது பாருங்க அப்படின்னு இவிஎம்க்கு சொன்னதையே எல்லாத்துக்கும் தூக்கி மாட்டி விடுவாங்க. மற்ற எதையும் அவங்க சொல்லவே மாட்டாங்க. சிந்தியுங்கள் தோழர்களே, இந்த நாட்டினுடைய ஜனநாயக உரிமை சூறையாடப்படுகிறது. எவ்வளவு அபாயகரமான ஒன்று பாருங்கள். அப்போ நம்ம போடுற ஓட்டுக்கு என்ன அர்த்தம்? நத்திங். இப்படிப்பட்ட ஒரு முட்டுச்சந்திர கொண்டாந்து தேர்தல் ஆணையம் நம்மளை நிறுத்தி இருக்கிறது. யாருக்காக? யாருக்கு பலனளிக்க? சிந்தியுங்கள். இந்த காணொளி பயனுள்ளது என்று தெரிந்தால் தயவு செய்து பரவலாக பகிருங்கள் தோழர்களே, பகிருங்கள். அது ஒன்று போறோம், நமக்கு லாஸ்ட் ரெசார்ட். மறுபடியும் சொல்றேன், மக்கள் தான், மக்களுடைய எழுச்சி தான். நான் புரட்சி போடலைங்க அதெல்லாம் சொல்ல வரல. எழுச்சி இந்த ஃப்ராடுலன்ஸ் வேணாம், எங்களுக்கு தேவை காகிதத்தில் ஓட்டு. இந்த ஓட்டெல்லாம் ஓட்டாத, இந்த கம்ப்யூட்டரை வச்சுக்கிட்டு பண்ற வேலையே வேணாம். அதில் எல்லாம் பண்ணலாம், நீ எந்த சேஃப் கார்டுமே இல்லை, எல்லாம் எழுதிட்டாங்க சொல்லிட்டாங்க. நீங்க சிம்பிள் லோடிங் சாஃப்ட்வேர்னா அதை வச்சுக்கிட்டு அப்படியே மாத்திரலாம். எல்லாமே தப்பு. அந்த இவிஎம்ல இருக்கக்கூடிய அந்த அந்த சிப்பில் இருக்கக்கூடிய சோர்ஸ் கோடுனா தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனா அது நல்ல ஃபங்க்ஷன் ஆகும், அது குறையோட அல்ல அப்படின்னு சொன்னா ஆமா ஆமா அப்படின்னு ஏத்துக்கணும். சிந்தியுங்கள் தொடர்பு. நம் தோளில் எவ்வளவு பெரிய பொறுப்பை நாம் சுமக்கின்றோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தயவு செய்து இதை பற்றி பேசுங்கள், புரிந்து கொள்ளுங்கள், பேசுங்கள், பகிருங்கள். மக்களாய் நாம் ஒன்று திரடுவோம், உண்மைக்காக போராடுவோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.